அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று முக்கிய செய்தியாக வெளியாகி இருக்கிறது. இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட ஒரு நிலச்சரிவு சம்பவத்தில் பேருந்து ஒன்று சிக்கியதில் 15 பேர் பலியாகி இருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது? இப்போ மீட்பு பணிகள் சம்பந்தமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. தொடர்ச்சியான இயற்கை பேரிடர்களுக்கு ஆளாகி வரும் இமாச்சல் பிரதேச மாநிலத்தில் மீண்டும் ஒரு இயற்கை பேரிடர் அரங்கேறி இருக்கிறது. இமாச்சல் பிரதேச மாநிலம் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக ஓடிக்கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று அந்த நிலச்சரிவின் இடிபாடுக்குள் சிக்கிக் கொண்டது. குறிப்பாக அந்த பகுதியில் பெய்து வந்த கனமழை காரணமாக பல்லு பிரிட்ஜ் என்ற பாலத்திற்கு அருகே தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்த போது அந்த பகுதியிலே அந்த மலையிலிருந்து கற்கள் மற்றும் மண் குவியல் ஆகியவை ஓடி வந்து கொண்டிருந்தது. இதில் அந்த பகுதியில் சென்று கொண்டிருந்த இந்த தனியார் பேருந்து இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக் கொண்டது. இந்த பேருந்தில் மொத்தம் 30 பேர் வரை பயணம் செய்ததாக கூறப்படுகின்றது. இதில் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியவர்களை தொடர்ந்து மீட்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது வரை இதில் 15 பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கின்றது. மேலும் 3 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. குழந்தை, பெண்கள் உட்பட 3 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். எஞ்சி இருக்கக்கூடிய சிக்கிய நபர்களையும் மீட்கக்கூடிய பணியிலே பேரிடர் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். முழுமையாக மீட்பு பணிகள் நிறைவடைந்த பிறகுதான் எத்தனை பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர், உயிரிழப்புகள் எத்தனை என்பது குறித்த முழுமையான தகவல்கள் தெரிய வரும். நன்றி ரமேஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால், இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.